இந்தியாவின் உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகள் செய்த பிரதமர் மோடி அவர்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதம வேட்பாளர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாம அவருக்கு கம்பீரமாக வந்து ஓட்டு கேட்கிறோம். இந்த தொகுதியில, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிற செந்தில்நாதனுக்கு வாக்களியுங்கள். அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் தம்பி கொடிகளை கொஞ்சம் இறங்கிக்கப்பா. அப்புறம் இருக்கலாங்க மறைக்கிறதுல அவங்களாம் பார்க்கணும்ல. அவரை வெற்றி பெற செய்யுங்கள். மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விதமாக நமது சின்னம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற செந்தில்நாதனை குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். ஆனா மற்ற கட்சி நிக்குது. அதிமுக இருக்குல்ல, பழனிசாமி அமைச்சிருக்காரு ஒரு மெகா கூட்டணி. அவங்க யாருக்கு ரெட்டரையில ஓட்டு கேட்டு வர்றாங்க? யார பிரதமர் ஆக்கிறதுக்கு கேட்கிறாங்க? இன்னொரு கூட்டணி இருக்க மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் கூட்டணி, அவங்க யார பிரதமரா முடிவு செய்திருக்காங்க? இந்த தொகுதியில கூட ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு, வைகோ அவர்களின் மகன் இங்கே போட்டியிடுகிறார். பாவா இன்னைக்கு தேர்தல் கூட்டத்தில் ஒரு வழியா ஒரு சின்னத்தை வாங்கிட்டாங்க. அவங்க அந்த சின்னத்துல யாருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்காக ஒண்ணு ஸ்டாலின் ஆக்க போறாங்களா, இல்ல இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் நேரு ஆக்க போறாங்களா, யார் ஆக்க போறாங்க? அதை நீங்கள் வரும்போது கேட்கணும். இங்க பாஜக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில குக்கர் சின்னத்தில நமது செந்தில்நாதன் போட்டியிடுகிறார். அவர் பிரதமராக மோடி அவர்கள் வர நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. நீங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு கேட்கிறீங்கன்னு தயவு செய்து கேளுங்கள். அதில் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் எந்த பலனும் இல்லை. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. மீண்டும் மோடி அவர்கள் தான் பிரதமராக வர இருக்கின்றார். போன தேர்தலில் 2019 அதிமுகவோட கூட்டணி வச்ச ஒரே காரணத்தால நீங்க அவங்களால வெற்றி பெறப்படவில்லை. நான் இதை உறுதியாக கூறுவேன். காரணம், பழனிசாமி துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாதவர். அன்றைக்கு நான் இன்றைக்கு போட்டியிடுகிற எனது பழைய தேனி தொகுதியில போட்டியிட்ட நமது அருமை சகோதரர் OPS அவர்கள் மகன் ஒன்றிதான் வெற்றி பெற்றார். மற்ற